எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய பேருதவியினால் சத்திய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் தெளிவான முறையில் அறிந்து வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், மரணிக்கும் போது அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக மரணியுங்கள் என்ற அல்லாஹுடைய கட்டளையை வாழ்நாளில் சத்தியத்தை நடைமுறைப்படுத்தி மரணிக்கக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு, அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதராலும் புனிதப்படுத்தப்பட்ட மாதத்தில் எதிர்நோக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய காலப்பகுதியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை கற்று அதன் அடிப்படையில் எதிர்நோக்கக்கூடிய மாதத்தை கழிக்கக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடும், குறிப்பாக அல்லாஹு தாலா தன் திருமறையில் இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த் என்று பிரபஞ்சம் படைக்கப்பட்டுச்சோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வருடத்துக்கு 12 மாதங்கள் தான் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்றில் எழுதி தீர்மானிக்கப்பட்ட விடயமாகும். ஒமின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் யுத்தம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது என்ற செய்தியை சூரா தௌபாவின் 36ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்திய அந்த மாதத்தை சொல்லும்போது தொடர்ந்தேர்ச்சியாக 3 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், அத்தோடு ரஜப் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 4 மாதங்களிலும் துல்ஹஜ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பிட்ட ஒரு நபியினுடைய குடும்பத்தின் தியாகத்தை வருடா வருடம் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த ஹஜ்ஜி இருக்கிறது. இஸ்லாமிய பார்வையில் பெரும் கடமைகளில் ஒன்றாக, கடைசி கடமையாக அல்லாஹு தாலா அதை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 அம்சத்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது, அதில் ஒன்றுதான் ஹஜ்ஜி. அல்லாஹு தாலா குர்ஆனில் அல்லாஹுடைய தூதர் சொல்கின்ற பொழுது மனிஸ்ததா இலைஹி சபீலா, யார் ஹஜ்ஜுக்கு சொல்லக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் மீது அது கடமை என்ற செய்தியை குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய காரியங்கள், கிரிகைகள் எப்படி அமைய வேண்டும், குறிப்பாக 4 மாதங்களுடைய சிறப்பம்சங்களை புரிந்து நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற அம்சங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இந்த நிகழ்வு என்பது, ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் என்பது குறிப்பிட்ட ஒரு இடத்தை மையப்படுத்தி இருக்கிறது. அதை நாங்கள் மக்காவுடைய பிரதேசத்துக்குரிய அந்த இபாதா, அந்த இபாதத்துக்குரிய கண்ணியம், கௌரவம் நம்ம எல்லோரும் அறிந்தது தான். அப்போ குறிப்பாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தங்களை எப்படி ஆயத்தப்படுத்தி செல்ல வேண்டும், அங்கு சென்று எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வார்த்தைகள் பிரயோகங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால் ஹஜ்ஜு என்ற அந்த கிரிகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமாக நாவ் என்ற ஒரு பகுதி கட்டுப்படுத்தப்படணும் என்ற ஒரு அம்சம் இருக்கிறது. ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பிரதானமாக நிய்யத் ஒன்று தேவை என்றாலும் அங்கு சென்றவர்கள் சண்டை பிடிக்காமல், குதர்க்கங்கள் செய்யாமல், வீண் வம்பு செய்யாமல், சுன்னாவுக்கு மாற்றமான அடிப்படைகள் மேற்கொள்ளாமல் இபாதாவை மேற்கொள்ளும் போதுதான் ஹஜ்ஜுன் மபரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறுகிறது. அப்ப எனவே அந்த இடத்தில் நாங்கள் எவ்வாறு நாவை பேணிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி அறிந்திருந்தாலும் இந்த 4 மாதங்களை தொட்டும் நாம் அறிந்து கொண்டது கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும்.
யாரோடும் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. அப்ப எனவே 4 மாதங்களை தவிர்த்ததுக்கு பிறகு அடிதடிக்கு இறங்கிடலாமான்னு யோசிக்க கூடாது. இந்த பயிற்சி தொடர்ந்தேர்ச்சியாக என்ன செய்ய வேண்டும்? மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கணும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இப்ப ரமலானை எடுத்துக்கொண்டால், ரமலான் ஒரு பக்குவத்துக்குரிய ஒரு மாதம் என்றால் அந்த பக்குவம் பின்னாடி இல்லாமல் போகணும் அர்த்தமா? அதுல இருந்து பயிற்றுவிக்கப்பட்டு தொடர்ந்து பயணிக்கணும்னு அர்த்தம் தான். அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும், இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணியமான காலம் என்றால் அந்த கண்ணியத்தை எப்படி புரிய வைக்கணும், அதை எப்படி புரிந்து கொள்ளணும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கண்ணியம் கண்ணியம் என்று பேச்சளவில் இருப்பதல்ல இஸ்லாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சொல்வதை செயல்படுத்தி அதை வழிமொழிந்து அதன் பிரகாரம் மக்கள் அழைக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை பார்த்து மினாவில் உட்கார்ந்து கொண்டு கேட்கிறார்கள், அத்ததுரூன ஐ யௌமின் ஹாதா, இன்றைய நாள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ்வுடைய விடயங்கள் கேள்வியாக அமையும் போது சஹாபாக்கள் வாய் திறக்க மாட்டார்கள். சொல்கிறார்கள், அல்லாஹு ரசூலுஹு அஅலம், அல்லாஹ் ரசூலை இதை பற்றி அறிந்தவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், யௌமுன் ஹராம், இது கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு நாள் தானே என்று கேட்கிறார்கள். சஹாபாக்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இந்த நகரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கும் சஹாபாக்கள் அல்லாஹு ரசூலுஹு அஅலம், இதுக்கு வேற ஏதாச்சும் பேர் வைக்க போறாங்களோ, ஊரை பேரை மாற்ற போறாங்களோ நினைச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரசூலுல்லாஹ் பேர் மாத்திருக்கிறாங்க. குர்ஆன் ஆரம்பத்தில் பக்கான் இருந்துச்சு, பின்னாடி மக்காவாக மாற்றப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி மாதங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல் மாதம் நமக்கு என்ன தெரியும்? முஹர்ரம் தானே. இது ஆரம்பத்தில் முஹர்ரமாக இருக்கல, சஃபராகத்தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் அல்லாஹ்வுக்குரிய மாதம் என்று பேர் மாத்தினாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் அடிக்கடி சிலது பேர் மாத்திக்கொண்டே இருப்பாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு இன்றைக்கு பேர் மாற்ற போறாங்களோ தெரியல, எங்களுக்கு தெரியாது அப்படின்னுட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது கண்ணியப்படுத்தப்பட்ட கிராமம் தானே? ஆமா அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதம் என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பேர் மாத்திருக்கிறாங்க, இன்றைக்கு பேரை மாற்ற போறாங்களோ தெரியல, நமக்கு எல்லாம் தெரியாது, அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இது கண்ணியமான மாதம் தானே, ரத்தம் ஓட்டுவதற்கு தடை செய்யப்பட்ட மாதம் தானே என்று ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது ஆமா அல்லாஹ்வின் தூதரே என்று சஹாபாக்கள் பதில் சொல்கிறார்கள். அப்போ நாளை கேட்கிறார்கள், இடத்தை கேட்கிறார்கள், மாதத்தை கேட்கிறார்கள். மூன்றையும் கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும், இந்த மாதம், இந்த நாள், இந்த இடம் உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு மகிமைக்குரியதாக இருக்கிறதோ, எவ்வளவு பெருமதிக்குரியதாக இருக்கிறதோ, எவ்வளவு சங்கைக்குரியதாக இருக்கிறதோ, அந்த இடத்தை குறிப்பிட்டு, காலத்தை குறிப்பிட்டு, நேரத்தை குறிப்பிட்டு, இடத்தை குறிப்பிட்டு விட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும், அல்லாஹு தஆலா உங்கள் மீது ஹராமாக்கி இருக்கிறான். அதாவது கண்ணியப்படுத்த வேண்டும், அதில் தலையடிக்க கூடாது, கையடிக்க கூடாது, வீண் வம்புக்கு போகக்கூடாது, அடுத்தவங்க வம்ப இழுத்து போட்டு சண்டை பிடிக்க கூடாது, என்ன பண்றான் ஏது பண்றான், அவன் யாரு இவன் யாரு, ஏன் வந்தா ஏன் போனா என்ற இந்த விசாரணைகளை விட்டு தரணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் நீ கவனமா இருந்துக்க, அடுத்தவனை தோண்டி தோண்டி பார்ப்பது உனக்கு எந்த லாபமும் கிடையாது என்பது எப்படி சொல்கிறார்கள் என்றால், எப்படி உன்னால் கஅபத்துல்லாவை கண்ணியப்படுத்த முடியுமோ, எப்படி உன்னால் இன்றைய நாளை உன்னை சங்கைப்படுத்த முடியுமோ, எப்படி இந்த மாதம் கண்ணியத்துக்குரிய மாதம் என்று உன் உள்ளம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஇன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஹர்ரம அலைக்கும், உங்கள் மீது கண்ணியப்படுத்துமாறு ஏவி இருக்கிறான் அல்லது ஹராமாக்கி இருக்கிறான். எதை? திமாஅக்கும், நீங்கள் சண்டை பிடித்துக் கொண்டு ரத்தம் ஓட்டுவதை அல்லாஹு தஆலா உங்கள் மீது ஹராமாக்கி இருக்கிறான். வ அம்வாலக்கும், அடுத்தவன் சொத்தை ஆட்டை போடுவதை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். வ அஅராதக்கும், அடுத்தவனுடைய இமேஜை பால்படுத்துவதை, அடுத்தவன் மானத்தில் கையடிப்பதை, அவன் யாரு நான் யாரு என்கின்ற இந்த பெருமைத்தனமான பேச்சுக்களை தவிர்ந்து கொள்வது, முக்கியத்துவத்தை, அடுத்தவன் மானத்தில் கையடிப்பதை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். க ஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாள் எந்த அளவு தூரம் உங்கள் உள்ளத்தில் மதிப்புக்குரியதாக இருக்கிறதோ அந்த அளவு ஒரு சகோதரனுடைய மானம் மதிப்புக்குரியது, அவன் சொத்து கண்ணியத்துக்குரியது, அவன் உடைமை பாதுகாக்கப்பட வேண்டியது என்று மட்டுமல்லாமல் ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா,
காபாவில் ஒருத்தன் களவெடுக்கிறான் என்றால் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். காபாவை ஒருத்தன் தகர்க்க வருகிறான் என்றால் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை அசிங்கப்படுத்துகிறான் என்றால் அவனை நாங்கள் பார்த்து கொண்டு மன்னிக்க மாட்டோம். ஏன்னா ஒரு உணர்வு ரீதியான ஒரு வைராகியம் எங்களுக்கு பிறக்கும் இல்லையா? உணர்வு அவரது கொதிக்க காபாவை உடைக்க வர்றான் அப்படின்னா பார்த்துட்டுமா உடைச்சிட்டு போடா அல்லாஹ் பாப்பான்னு விடுவோமா? நம்ம சக்திக்கு ஏற்ப நின்று போராட மாட்டோம். அந்த மாதிரி உன் அண்ணனாக இருக்கட்டும், உன் தம்பியாக இருக்கட்டும், உன் மனைவியாக இருக்கட்டும், உன்னுடைய எதிரியாக இருந்தால் கூட அவன் மானத்தில் கையடிக்காதுன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம் தான். அதான் இன்றைய மாதத்தை குறிப்பிட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. துல்கஹஜ் உன்னிடத்தில் எவ்வளவு மதிப்புக்குரியதாக இருக்கிறதோ, காபத்துல்லாஹ் உனக்கு எவ்வளவு மதிப்புக்குரியதாக இருக்கிறதோ, அன்றைய நாள் உனக்கு எவ்வளவு பெரிய சங்கமிக்கதாக இருக்கிறதோ, அதே மாதிரி உன் உள்ளத்தால் காபாவை கண்ணியப்படுத்தினால், உன்னுடைய உணர்வால் நீ அந்த மாதத்தை புரிந்து கொண்டால், ஒரு சகோதரனுடைய உணர்வு, அவனுடைய மானம், அவனுடைய சொத்து, அவனுடைய உரிமை அனைத்தையும் பாதுகாக்கும் கடமையும் கடப்பையும் உனக்கு இருக்குது என்றாக அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு சிக்கல் வந்தால், ஒரு சஞ்சலவு வந்தால் பரம்பரையாக எடுத்து ஏசுகிறோமே, இது நேர்மையாகுமா? காபாவை கண்ணியப்படுத்தக்கூடிய சமூகத்துக்கு இது ஆகுமா? துல்ஹஜ்ஜில் வந்து சண்டை பிடிக்க கூடாது, வீம்பாக இருக்க மாட்டோம் என்ற புடிவாதத்தோடு இருக்கக்கூடிய கொள்கை கொண்ட உறவுகள் அடுத்த ஒரு மானத்தில் கையடிக்கலாமா? இந்த துல்ஹஜ்ஜுடைய காலத்தில் நாங்கள் குர்பான் கொடுப்போமே, அந்த குர்பானுடைய காலத்தில் வியாபாரம் என்ற நோக்கத்தில் அடிமாட்டுத்தனமானதை ரொம்ப ஹை லெவலுக்கு விற்க முடியுமா? வியாபாரம் தானே என்று வியாபாரத்தை இபாதாவுக்கு உள்ள விடயத்தில் மோசடியாக செய்ய முடியுமா? அநியாயமாக விற்க முடியுமா? 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு பொருளை நான் 1000 ரூபாய்க்கு விற்பேன் என்று டிமாண்ட் ஆகின்ற பொழுது இந்த மாதிரி நிலைக்கு தள்ள முடியுமா? ஒரு இபாதா என்று வந்தால், ஒரு விடயம் என்று வந்தால் யோசிக்க வேண்டும். தனக்கும் நன்மை வர வேண்டும், செய்கிறவனுக்கு நன்மை வர வேண்டும். இதுதானே இஸ்லாத்தின் லாஜிக். ஏன் உலகத்தில் மட்டும் கிடைச்சா போதும் நினைக்க முடியுமா? நாட முடியுமா? அல்லாஹ் உலகத்தை மையப்படுத்தி எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னானா? என்ன கிடையாது. அப்படி யாராச்சும் எண்ணினால் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா, யா அல்லாஹ் உலகத்தில் எனக்கு எல்லாத்தையும் தா என்றால் லா ஹலாக லஹும், மறுமையில் அவனுக்கு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் ஒருத்தர் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார், உலகத்தின் அளவைத்தா மறுமையின் அளவைத்தா நரக வேதனை பாதுகாரண்டா அதை கொடுப்பேன்றான். இப்ப நம்ம இந்த துல்ஹஜ் மாதத்துல குர்பானுடைய சட்டம் வரும். அப்ப அந்த குர்பானுடைய சட்டம் வருகின்ற பொழுது எல்லா காலத்தை விடவும் குர்பானுடைய காலத்துல மட்டும் விலையை உயர்த்தி மக்களை கஷ்டத்தை ஆளாக்கக்கூடிய வியாபாரிகளை கொஞ்சம் நேர்மையாக யோசிக்க கூடாதா? எனக்கு நன்மை வர வேண்டும், கொடுப்பவர்களுக்கு நன்மை வர வேண்டும், அவர்களும் திருப்தியா இருக்க வேண்டும். மனசால திட்டுவான், அடா படுவாய் மனிதா, போன மாசம் தானடா ஒரு ராத்திரி 300 ரூபாய் கொடுத்த, இன்றைக்கு வந்து 600 ஆக்கிட்டீங்க, நீங்க எல்லாம் நல்லா இருப்பியா? அல்லாஹ்வுடைய மார்க்க விவாதத்தில் இப்படி எல்லாம் மோசடி பண்ற திட்டுகின்ற பொழுது யோசிக்கணுமா இல்லையா? அவன் திட்டக்கூடாது என்பது முதலாம் புரியணும். ஏனென்றால் திட்டுவது மார்க்கத்தில் தடை என்பது இந்த வசனம் சொல்கிறது, இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஆனா உன் செயலால் அவன் திட்டுகிறான் என்ற அந்த பாவத்தை தூண்டக்கூடியவனாக நீ இருப்பதனால் 2 பேரும் சம உடைமை பெறுகிறா இல்லையா? அப்ப யோசிக்கவன் உறவுகளே. அப்ப எனவே இந்த துல்ஹஜ் மாதம் இபாதாக்களை கொள்ளையடிக்கக்கூடிய, நன்மைகளை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த மாதத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த மாதம் குறித்து பல செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த மாதம் குறித்து மக்கள் மத்தியில் உள்ள செய்திகளையும், மக்கள் மயப்படுத்தப்பட்ட செய்திகளையும், ரசூலுல்லாஹ் ஆர்வப்படுத்திய செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். மக்கள் மயப்படுத்தப்பட்ட செய்திகளில் நிறைய லாயிபானவைகள், அது ஓரங்கட்டப்பட வேண்டியவை எல்லாம் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மாமின் ஐயாமின், நாட்களிலேயே நல்லமல் செய்வதற்குரிய நாட்கள் என்றால் அது துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்கின்ற பொழுது வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியமாக, அந்த ஃபஜ்ர் தொழுகை இருக்கிற சுபஹ் தொழுகை, வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் விடுறான். அல்லாஹ் ஒன்று மீது சத்தியம் விட்டான்னு வச்சுக்கோங்க, அது முக்கியமான தகவலை சொல்லுதுன்னு அர்த்தம். அப்ப ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு ஷைத்தான் வந்து தூங்க வைப்பான். அந்த நேரம் ஃபஜ்ருடைய நேரத்தில் ஷைத்தான் நிறைய பேருக்கு மெசேஜ் போட்டு, எப்பா நீ தூங்கு, டைம் கொஞ்சம் இருக்குது, சூரியன் உதிக்கும் வரைக்கும் தொழலாம்ல அந்த மெசேஜை போட்டு ஜமாத்து தொழுகை நாசமாக்கிடுவான். அப்ப அல்லாஹ் தஆலா வல் ஃபஜ்ர்னு சொல்றான்னா ஷைத்தான் எதிரிக்கு எகேன்ஸ்ட் எழும்பு நில்லுன்னு அர்த்தம். அதன் மீது அல்ல சத்தியம் பண்ணுகிறான் என்றால்
அந்த விடயத்தின் அதிக கவனம் செலுத்துன்னு அர்த்தம். ஃபஜ்ர் தொழுகைக்கு வராம இருந்திராதன்னு அர்த்தம். ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவதனால் உன்னுடைய ஈமானை, உன் உணர்வை, உன்னுடைய நாளை அல்லாஹ்வுக்கு வியாபாரம் பண்ற. ஃபஜ்ர் தொழவில்லை என்றால் நீ உன்னை முழுமையாக ஷைத்தானுக்கு ஆள்படுத்தி விட்ட. ஷைத்தானுக்கு ஆள்படுத்துவதனால் அன்றைய நாள் அல்லாஹ்வுடைய கேரண்டியிலிருந்து நீ வெளியேற்றப்படுகிற. அல்லாஹ்வுல எந்த பாதுகாப்பும் உனக்கு தரமாட்டான். எனவே இப்படி பல செய்திகள் உள்ளடக்கிய ஒரே ஒரு வார்த்தை வல் ஃபஜ்ர் என்பது. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலையாலி அஷர், அந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக என்றான். 10 இரவுகள் மீது. ஒலையா லயாலுனா இரவு தானே, இரவுகள் தானே. லைலு ஜம்மு லயாலு. அப்போ 10 அங்க அசர்ன்றான், 10ன்றான், 10 இரவுகள். இப்படி என்ன ஒரு 10 இரவுகள் சொன்ன உடனே நமக்கெல்லாம் யோசனை பலவாறு திரும்பும். 10 இரவுகள் என்பது அது ரமதானுடைய 10ஆக குறிக்குமோ, ஏன்னா பின்னாடி உள்ள காலத்தை குறிக்குமோ? அறிஞர்களுக்கு மத்திய பல கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனா இது சம்பந்தமாக நம்ம தேடி பார்க்கின்ற பொழுது முஃபஸ்ஸிரீன்கள்ல இருந்து அது முகத்தமா முஆஹிர எல்லாருமே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஊடாக இருந்து பல பேரும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் வலையாலின் அஷர் அப்படின்னா துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 குறிக்கும் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இப்ப ஏன் அல்லாஹ் தஆலா பகலை குறிக்காம இரவை குறிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரனுடைய பிறப்பு தான், பிறையின் பிறப்பு தான் நாளுடைய ஸ்டார்ட். அந்த மாதத்தின் ஸ்டார்ட் வந்துக்கிட்டு பிறை பிறப்பது தான். அப்ப பிறை பிறப்பதின் ஊடாகத்தான் அந்த மாதத்தை நாங்கள் அடைகிறோம் என்றால், அப்ப இரவு தானே பிறை பிறக்குது. அப்ப வலையாலின் அஷர், அப்ப இரவு மீது சத்தியமாக பிறப்பதின் ஊடாக அடுத்ததை உள்வாக்கும் பகலையும் அது உள்வாங்கிவிடும். ஏன்னா இரவை தொடர்ந்து பகல் வருவதனால அது முழு நாளும் அப்படித்தான் அமையும். அப்ப அதனால அல்லாஹ் தஆலா இரவு மீது சத்தியம் பண்ணுகிறான். அப்ப 10 இரவு என்று வருகின்ற பொழுது அந்த 10 இரவை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கண்ணியப்படுத்துமாறு சொல்கிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, புகாரி உட்பட பல கிரந்தங்களை வருகிற ஒரு செய்தி தான். இந்த துல் ஹஜ் மாதத்துல, அதுவும் பிறை 1 தொடக்கம் 10 வரைக்குமான அந்த காலப்பகுதியில செய்யக்கூடிய இபாதா இருக்குது இல்லையா, அந்த இபாதா பிற நாட்களில் செய்வதை விடவும், பிற நாள் என்றால் ஷஹருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வுக்குரிய மாதமே முஹர்ரம் இருக்கிறது, அதுல ஒரு நாள் இருக்குது பிறை 10வது நாள், அந்த நாளை விடவும், ரமலான் என்ற முழு மாதம் இருக்குது, இந்த முழு மாதத்துல செய்த இபாதாக்கள் அது ஹை லெவல், அதுலயும் ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் டோட்டல் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலங்களில், இபாதா செய்வதற்குரிய இந்த காலங்களில் ஒரு மனிதன் இபாதா செய்வதில் அதி உயர்வு விருப்பத்துக்குரிய நாளாக அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய நாள் இந்த 10 நாள் தான் அப்படின்றாங்க. இந்த துல் ஹஜ்ஜினுடைய 10 நாள் தான் எல்லாத்தை விடவும் சிறந்தது. அப்ப நன்மையுடைய டார்கெட் சொல்லப்படவில்லை. அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்றால், எனக்கு நான் ஒருத்தனை விரும்புறேன்னா நான் விரும்புறவனுக்கு நான் விரும்பினதை கொடுப்பேன். நீங்க டிமாண்ட் பண்ண முடியாது. நீங்க விரும்புறீங்கல்ல, ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க, நான் காரும் கொடுப்பேன், காருக்கு மேல வீட்டையும் கொடுப்பேன். அதை கேட்கறது நீ யாரு? இதான நம்ம டாபிக். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்வுடைய மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்களாக இந்த 10 நாளும் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை கேட்ட சஹாபாக்கள், காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், உலகத்திலேயே ஹை லெவல் இபாதானா அது ஜிஹாது தான். இறை போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தல், இறை போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தல். அது என்ன சிறப்பு? உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஒருத்தருடைய ஈமான் கரெக்டாக இருக்குமாக இருந்தால், ஷிர்கட்ட முறையில் பெருமைக்கு இல்லாமல், முகஸ்துதி இல்லாமல், அவருடைய ஜிஹாதின் முடிவு லில்லாஹி ஃபக்கத், அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் இருக்குமாக இருந்தால், அவன் உடம்பில் இருந்து வெளியேறும் ஒரு இரத்தத்தில் பூமி அடைவதற்கு முதல் அவன் செய்த சகல பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தின் மிக டொப்பான லெவலை கொடுத்து விடுவான். கடனாளியாக இருந்தால் அது மன்னிப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். கடனாளியாக இருந்தால் நீ ஜிஹாது செஞ்சா என்ன, நீ ஹஜ்ஜி செஞ்சா என்ன, நீ ஆயுள் முழுதும் நோம்பு குடித்தா என்ன, நீ தஹஜ்ஜத் தொழுதா என்ன, நீ என்னத்தை செஞ்சாலும் செக்ல போல்டு பண்ணி, வியாபாரத்துல மோசடி பண்ணி, கடனாளியாக நீ இருந்து எடுத்த கடனை கொடுக்காம நீ ரவுண்டு கட்டி ஓடினேன்னு வச்சுக்க, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
நீ ஜிஹாதுல மூத்தப்பா சுவர்க்கம். ஜிப்ரீல் சொன்னாரு சுவர்க்கம் கிடையாது கடனாளிக்கு அப்படின்னாங்க. நீ கடனாளியாக இருந்துட்டேன்னு வச்சுக்க உனக்கு சுவர்க்கம் கிடையாது. நீ முன்சபல நின்று தொழுதா என்ன, வருஷம் ஹஜ்ஜி செஞ்சா என்ன, கடனாளிக்கு சுவர்க்கம் கிடையாதுப்பா. இது ரப்புல் ஆலமீனுடைய தீர்ப்பு. அப்ப எனவே கடனாளியாக இருக்கின்ற பொழுது ஒன்ன நீ பெரிதுமா நினைக்க கூடாது. அப்ப ஜிஹாதுல மூத்தா போறான்னு வச்சுக்க அவனுக்கு கூலி சுவர்க்கம் மட்டும்தான். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் உடனே டேர்ன் பண்ணி கொடுத்துருவான். அதை எப்படி நீங்க பாக்குறீங்களா? சூரா யாசீனை புரட்டுங்க, 2வது பேஜை புரட்டுங்க. 2வது பேஜ் கடைசி வசனத்தை பாருங்க. அந்த கடைசி வசனத்துல இந்த சமூகம் அந்த சமூகம் அவரை அடித்துக் கொள்ளுது. அடித்துக் கொண்டவனே அவருக்கு ஜிஹாதுக்குரிய ஷஹீது கிடைக்குது. ஷஹீது கிடைச்சவனே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ உடனடியாக சுவர்க்கம் நுழைகின்றான். அவர் கால யாழைத்த கௌமி யாலமூன், எனக்கு அநியாயம் செய்த சமூகம் அல்லாஹ் சுவர்க்கம் தந்தது கொஞ்சமா அறிந்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்ப அல்லாஹ்வுக்காகவே நீ உயிர் தியாகம் செய்தாயா உனக்கு முடிவு சுவர்க்கம். ஒன் த ஸ்பாட் உனக்கு சர்டிபிகேட்ல வந்துடும் கைக்கு. ஜிஹாது முடிஞ்ச உடனே அல்லது நீ அல்லாஹ்வின் பாதையில தஅவா செய்யும் பொழுது உன்னை குராபிகள் அடித்து கொண்டால் உனக்கு முடிவு சுவர்க்கம் ஒன் த ஸ்பாட் கிடைக்கும். மலக்கும் உசுர் எடுத்த உடனே சர்டிபிகேட் கையில கிடைச்சிடும். அந்த சர்டிபிகேட் கூட கடனாளியாக இருந்தால் கிடையாதுன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். கடனாளியாக இருந்தால் கிடையாது அப்படின்னு சொல்ல உருக்கமாக அடுத்தவன் உரிமை விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கையடிக்கவே இல்லை, ஒதுங்கிக்கிட்டாக பார்க்கிறோம். அப்ப எனவே அந்த ஜிஹாதுக்குரிய சுவர்க்கமாக இருக்குது. அப்ப கேட்கிறாங்க வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும் இந்த 10 நாள் சிறந்ததான்னு கேட்டாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஆமாப்பா ஜிஹாதுல போற அந்த பயணத்தை விடவும் இந்த 10 நாள் சிறந்ததுதான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தன்னுடைய உடமையோடும் உயிரோடும் போகிறான், போனவன் திரும்பல. ஜிஹாதுல போய்த்து யுத்தம் செய்து ஷஹீதாக்கப்பட்டு திரும்பல. திரும்பாவிட்டால் அந்த இடம் மட்டுமே புனிதமானது. அப்ப ஜிஹாது அந்த இடத்தில் புனிதம், சுவர்க்கம். அதை விட்டு ரிட்டர்ன் வந்தான்னு வச்சுக்க இதுக்கு பின்னாடியும் அதெல்லாம் வந்து நிக்கணும். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 10 நாள் இருக்கல, இன்றைக்கு பிறை 24, இன்றைக்கு பிறை எத்தனைங்க 24, 24 இருந்து அங்கால ஒரு 5 நாள் 29, அதுக்கு பிறகு தலைப்பிறை தான். சரிங்களா? அப்ப தலைப்பிறை கண்டதுல இருந்து நம்ம எல்லா விதமான அடிப்படையையும் உடனடியாக ஸ்தம்பிதமாகிறணும். ஏன்னா இந்த 10 நாள் குறிப்பிடப்பட்டதுக்கு பின்னாடி இந்த 10 நாளை நான் என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் எதை வழிகாட்டினாங்க, எதை நான் முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா முதலாவது எல்லா இடத்திலும் வருவது தௌபா தான். முதலாவது வருவது என்ன? தௌபா தான். அந்த 10 நாட்களிலும் அதிகமாக நம்ம செய்ய வேண்டியது இஸ்திக்பார். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்தை கூப்பிட்டு என்ன சொல்வார்கள்? இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான், பாவங்களை மன்னிப்பதை விரும்புவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். எல்லா காலங்களும் இருந்தாலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய காலங்களில் கேட்கக்கூடிய வார்த்தைக்கு பெனிஃபிட் கூடவா இல்லைங்களா? இப்ப ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் கடைசி இரவுல இறங்கி வந்து பாவ மன்னிப்பு கேட்கிறவங்களும் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் கேட்கிறானா இல்லையா? அப்ப அந்த இடத்துல எழுதி பாவ மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா? அல்லாஹ் கேரண்டி கொடுத்து அதை எல்லாம் வாக்கு மீற மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்கள் எனக்கு தந்த வாக்கை நிறைவேற்றினால் உங்களுக்கு நான் தந்த வாக்கை நிறைவேற்றுவேன். இது கேரண்டி, இது அக்ரிமெண்ட். தி லைஃப், இந்த உலகத்தில் லைஃப் என்பது ஒரு அக்ரிமெண்ட். அல்லது ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமல, அக்ரிமெண்ட். அப்ப அந்த அக்ரிமெண்ட்ல நம்ம யாரெல்லாம் கரெக்டா இருக்கிறோமோ அல்லாஹ் அக்ரிமெண்ட்டை கரெக்டா முடிச்சிடுவான். நம்ம யாரெல்லாம் அக்ரிமெண்ட்ல வந்துக்கிட்டு போல்ட் பண்றோமோ அல்லாஹ் தான் கணக்கெடுக்க மாட்டான். அவன் போல்ட் பண்ண மாட்டான், கணக்கெடுக்க மாட்டான். இமா ஹஸர்தனி அமா வகத் குந்து பஸீரா, உலகத்துல நல்லா தான இருந்தா ஏன கூடனா இருப்பினாய், அத்ததுக்கு ஆயாத்துனா, என் வேதம் வந்துச்சு, என் வசனம் வந்துச்சு, என் சத்தியம் வந்துச்சு, என் தூதருடைய வாசனை உனக்கு வந்துச்சு, ரசீதஹா, அதை நீ மறந்து வந்த, பொக்கதாலக யௌம துன்சா, அதனால் நீ மறக்கடிக்கப்பட்ட. சுப்ஹானல்லாஹ், தன்வினை தன்னை சுடுவது, அவ்வளவுதான். அப்ப நீ எதனை சம்பாதிக்கிறாயோ அதன் ஊடாக தான் உனக்கு தீர்மானம் கிடைக்கும் என்பது திருமறை குர்ஆனுடைய சத்திய வாக்கு.
இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். நலவு செய்தா உனக்கு நலவுரியது. ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். நலவு செய்தவனுக்கு தண்டனை கொடுப்பது நேர்மையா? நேர்மை இல்லை. எனவே நன்மை தான் கொடுக்கணும். அப்ப இந்த 10 நாள் நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய நாள். இந்த 10 நாள் எல்லாத்தையும் விடவும் அதன் மீது அக்கறை செலுத்த வேண்டிய நாள். அந்த 10 நாள் அடைவதற்கு சொற்பமான காலமே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 10 நாட்களில் எதனை முதன்மைப்படுத்தணும் என்றால், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோடு சம்பாஷணை செய்து பார்க்கும் போது முதலாவது எல்லா இடத்திலையும் தௌபா இருக்கும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், குல்ல யௌமி, நான் ஒவ்வொரு நாளும், எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் 100 அல்லது 70 தடவைகள் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதுக்கு இத்தகைய முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட நபி. சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட நபியே ஒரு நாளைக்கு 70 100 தடவைங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி என்று சொல்றார்கள் என்றால் நமக்கு என்ன உத்தரவாதம்? ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த நாள் கிடைத்தது பெரிய வரம். இந்த துல்ஹஜ் மாதம் ஒவ்வொரு வருஷம் நமக்கு வருதில்ல, அந்த 10 நாள் நமக்கு வருதில்ல, அது மிகப்பெரிய வரம். வரம்டா என்னங்க? எல்லாமே கிடைக்காதுங்க. கிடைச்சா அதை பயன்படுத்த தெரியாதுங்க. நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்னா, இஸ்லாத்தினுடைய சலுகைகளும் இஸ்லாம் தரக்கூடிய அந்த சுவர்க்கத்துக்கான வழிவகைகளையும் எப்பொழுதுமே நம்ம பேச்சால் ஏற்றி சுரக்காயாகவும் வாசத்தால் முற்றத்து மல்லிகையாய் வச்சுட்டு வர்றமே தவிர அதை பிராக்டிக்கலாக கொண்டு வர்ற அளவுக்கு நம்ம தைரியசாலிகளாக இல்லாம இருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் வந்து விட்டால் மாட்டு பிசினஸ்காரன் ஆட்டு பிசினஸ்காரனுக்கு மைண்ட் செட் அங்கதான் நிற்கும். நான் கூடாதுன்னு சொல்லல, இதை மறந்துடாதேன்னு சொல்றேன். அதை செய்ய வேணான்னு சொல்லல, இதை கை நழுவிடாதேன்னு சொல்றேன். அவ்வளவுதான். அப்ப எனவே இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களும் 100 நாளைக்கு எத்தனை தடவை வேணுமானாலும் சொல்லலாம். 100 தடவை செல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. நான் சொல்றது 100 தடவைன்னா உன்னுடைய நிலைமை வச்சு நீ எத்தனை தடவை கேட்டுக்கலான்னு அர்த்தம். நான் சொல்ற 100 தடவைன்னா உன்னுடைய பாவத்தின் வெயிட் உனக்கு தெரியும், உன்னுடைய துரோகத்தின் வெயிட் உனக்கு தெரியும், உன்னுடைய சாஸ்தாங்கத்தின் வெயிட் உனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி உன் ரப்ப திருப்திப்படுத்துறதுக்கு நீ சொல்லிக்கொள் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப என்ன, முதலாவது இந்த 10 நாளுக்கு முதலாவது அடிப்படை தௌபா தான். அல்லாஹ் குர்ஆன் அதிகமான இடங்களில் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அப்ப எனவே அதுல சிறந்ததாக உள்ளது அது. இரண்டாவது, உலகத்திலேயே அல்லாஹ் செவிமடுத்து கேட்கக்கூடிய சத்தம் என்ன தெரியுங்களா? இந்த பாட்டு கூத்து கும்மாளம் எல்லாம் அல்லாஹ் செவிமடுத்து கேட்க மாட்டான். அல்லாஹ் காது தாழ்த்தி கேட்கிற ஒரே ஒரு விடயம் என்றால் இனிமையாக குர்ஆன் ஓதுவது அல்லாஹ் கேட்கிறான். இனிமையாக குர்ஆன் ஓதுவது அல்லாஹ் கேட்கிறான். நம்ம நிறைய பேர் நினைப்போம், இந்த 10 நாளுக்கு 5 தடவை குர்ஆனை முடிக்கணும்னு எக்ஸ்பிரஸ் பஸ் தோத்து போயிட்டு இவர் இழுத்துட்டு போவார். இதுல எந்த ஃபாயிதாவும் கிடையாது. இதுல எந்த ஃபாயிதாவும் கிடையாது. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆன் ஓதும் போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண வேண்டும். வேகமாக வண்டி ஓடினா ஃபைன் கிடைக்கும், ரூல்ஸோட ஓடினா ஆக்சிடென்ட் தவிர்த்து கொள்ள முடியும். எனவே ஆக்சிடென்ட்டுக்காக ஓடக்கூடாது, ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது அது நமக்கும் சேஃப்டி, நாட்டுக்கும் சேஃப்டி. அதை மாதிரி தான் இஸ்லாத்துக்கும் அது சேஃப்டி, மறுமைக்கும் அது வந்து பேலன்ஸாக நிற்கும். அப்போ அதனால் இந்த குர்ஆன் ஓத வேண்டும், மன திருப்தியாக தாராளமாக நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் என்பதையும் ராகம் எடுத்து ஓதணும் என்பதையும் இரண்டாவது தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது தான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிதிக்ரில்லா, அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்வது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துக்குரிய, அதாவது துல்ஹஜ்னுடைய 10 நாளைக்குரிய அடிப்படை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வலதிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருத்தர் அதிகாலையில் எழும்பி முதல் வார்த்தையாக, காலையில் எழும்பினோடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யனா பஅத மா மாத்னா வ இலைஹி நுஷூர், இதெல்லாம் வந்து அந்த ரூல்ஸ். அதுக்கு பின்னாடி நம்ம முதல் அடிப்படையாக சொல்லுகின்ற பொழுது யார் ஒருத்தர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்கிறாரோ அன்றைய நாள், அந்த நாளில் அவருக்கு எதுவும் நஷ்டம் போகாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஈமானோடு சொல்ல வேண்டும். நம்ம எல்லாம் சொல்லி பாப்ப கிடைக்குதான்னு சேலஞ்ச் தான் விடுறது. சேலஞ்ச் விடக்கூடாது, திருப்தியோடு செய்ய வேண்டும். அப்ப அதிகமாக சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொள்ள வேண்டும்.
அடுத்தது சுவர்க்கத்தின் பொக்கிஷம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், சுவர்க்கத்தின் பொக்கிஷம் என்றாங்கல்ல அவர், அதை அதிகமாக சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, நாவுக்கு மிகவும் இலகுவானது, தராசு மீசானை கணக்கு வைக்கக்கூடியது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அலீம் என்ற அவுராதுகளை துஆக்களை அதிகம் சொல்ல வேண்டும். இப்படி எதையெல்லாம் சொன்னால் இறை திருப்தி கிடைக்குமோ அந்த திக்ருகளை சொல்ல வேண்டும். ஆனா ஒன் கண்டிஷன், சுபஹானா சொல்லுங்க, 100ல் 1000 சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 100ல் 1000 சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு சொல்லுங்க, 100ல் 1000 சொல்லுங்க. ஆனா ஒன் கண்டிஷன் என்ன? இந்த டிஜிட்டலை வச்சு கூட ஏமாற்றக்கூடாது. சுபானா சுபானா சுபா அறுபது கிலோ போடுறான், சுபானா சுபானா சுபா 10 கிலோ. இந்த கூத்து மார்க்கத்தை சரி வராது. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக ஒரு வாசகத்தை சொல்கிறான், நீ அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போது சத்தத்தை உயர்த்தாமல் உன் உள்ளத்தால் நீ சிந்தனையோடு என் மீது நீ தஸ்பீஹ் சொல்ல வேண்டும். அப்ப ரிலாக்ஸா இருந்து சொல்லணும். புரியுதுங்களா? எல்லாத்தையும் அச்சாராக மார்க்கத்தை ஆக்கக்கூடாது. இறைவனுக்காக கொடுக்கும் நேரத்தை இறை திருப்திக்காக கொடுக்க வேண்டும். அதனால் இந்த தஸ்பமனை உருட்டுறது, இந்த தஸ்பமனை உருட்டுவாங்கல்ல, இதெல்லாம் கூடாது. நான் கூடாதுன்னு சொல்லலைங்க, கடைசி தப்பா நினைக்கக்கூடிய எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதர் கூடாது அப்படின்னாங்க. மதீனாவில் ரசூலுல்லாஹ் நடந்து போறான், சில பெண்கள் சில கற்களை வைத்து கொண்டு என்னன்னு கேட்டாங்க, நாங்க தஸ்பீஹாத் செய்யறோம் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை விட சிறந்ததை சொல்லித் தருகிறேன், உங்கள் கைகளால் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், இது மறுமையில் சாட்சியாக இருக்கும் என்றார்கள். யோசித்து பாருங்க. ஏன்னா அடுத்தவன் சாட்சி சொல்றதை விடவும் தான் சாட்சியாக முன் வரணும் என்பது இஸ்லாத்தின் பேசிக் அடிப்படை உரிமை. அப்ப எனவே எனக்கு நான் சாட்சியாக இருக்க வேண்டும், என் உறுப்புகள் எனக்கு சாட்சியாக இருக்கேன்னா நாளை மறுமையில் என் உறுப்பு எனக்கு எகென்ஸ்டா பேசும். அண்ணன் தம்பியில எகென்ஸ்ட் இல்ல, பொண்டாட்டி பிள்ளை எகென்ஸ்ட் இல்ல, என் உறுப்பு எனக்கு எகென்ஸ்டா மாறணும். அது மாறாம இருக்கணும்னா என் கையால சுபஹானல்லாஹ் சொல்லணும். புரியுதுங்களா? அப்ப எனவே வலது கையால இப்னு குதாமா ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் வலது கையால செய்வாங்க சொல்லுவார்கள், அது இப்படி சொல்லுவாங்க என்று வருகிறது. நம்ம இப்படிலாம் அடிக்கிட்டு போறோம், அதெல்லாம் கிடையாது, இப்படி மட்டும்தான் சொல்லணும். சரிங்களா? அப்ப இதை நம்ம அந்த நபி வழி பிரகாரம் அழகாக செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த 10 நாட்களில் அதிகமாக நம்ம செய்ய வேண்டியது தர்மம். தர்மம் ஏன் தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாருங்க, நம்ம என்னத்தை தான் சம்பாதித்து என்னத்தை செஞ்சாலும் தர்மம் மட்டும்தான் நமக்குன்னு நம்ம சேவிங் பண்ற ஒரு சொத்து. தர்மம் இருக்குல்ல, தர்மம், அது தர்மம் நம்ம பண்ற சேவிங், நமக்காக நம்ம பண்ற சேவிங் மட்டும்தான். அப்ப எனவே அதை நீங்க அதிகமா செய்யுங்க என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாவ மன்னிப்பு தேடுறது, நல்ல உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறது. நம்ம எவ்வளவுதான் திக்ரு செஞ்சாலும் எவ்வளவுதான் குர்ஆன் ஓதினாலும் உம்மாவுடைய மனசை நோகடிச்சிட்டு, வாப்பாட மனசை நோகடிச்சிட்டு, அண்ணன் தம்பியுடைய மனசை நோகடிச்சிட்டு இந்த எந்த இபாதா செஞ்சாலும் தலையிலிருந்து ஒரு சான் உயராது. தலையிலிருந்து ஒரு சான் உயராது. அல்லாஹ் கணக்கே எடுக்க மாட்டான். அப்ப அதனால உறவுகளை துண்டித்து கொண்டு எந்த இபாதாவையும் செய்யக்கூடாது, அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அடுத்ததாக உறவுகளே, நம்ம அல்லாஹ் எதையெல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ அதை கண்ணியப்படுத்துவது தக்வாவின் வெளிப்பாடு. அதில் பிரதானமானது உதுஹிய்யா, அது அல்லாஹ்வுக்காக செய்யறது. ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், அறுத்து பலியிடுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே இதை பொறுத்த வரைக்கும் தனியாளாக இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கலாம், பெரும் வசதி இருந்தால் ஒரு மாடு கொடுக்கலாம், அதை விடவும் வசதி இருந்தால் ஒட்டகம் கொடுக்கலாம். அறுத்து பலியிடக்கூடிய பிராணிகளில் பிரதானமானது வரவேற்கத்தக்கது முதலாவது ஒட்டகம்தான், இரண்டாவது மாடு, மூன்றாவது ஆடு. அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்கணும், வசதி வாய்ப்பு குறைந்தவங்க, ஒரு மாடு வசதி கொடுக்கிற வசதி உள்ளவங்க 7 வீட ஒருத்தர் சேரக்கூடாது, அவர் ஒரு மாடு தான் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கெல்லாம் வசதியாக தான் கொடுத்து வச்சிருக்கிறான். வசதி போதாது, அந்த வசதி இல்லை, அவர் என்ன பண்ணலாம், 7ல் ஒருத்தராக சேர்ந்து கொள்ளலாம். அதுல 6 பேரும் வர முடியாது, 5 பேரும் வர முடியாது, 8 பேரும் வர முடியாது. 5 பேர் தான் இருக்கிறோம், ஒரு மாடு கொடுக்கலாமாண்டா, அது தேவையில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் 7 பேர் சேருங்கள் சட்டம் போட்டதனால் 7 பேரும் மிகச் சிறந்தது. 6 பேர் இருக்கிறோமா, 6 பேரா இருந்தா ஆடு அறுத்து போய் வைப்பாரு. 6 பேர் இருக்கீங்க, ஆளு ஒரு ஆடு அறுத்து கொடுத்துருங்க. மாடு தான் கொடுக்கணும் சட்டம் இல்லையே, மாடு கொடுக்கணும்னா தனி மாடு கொடுங்க, அது பெட்டர். இல்லாட்டி 7 பேர் சேர்ந்து கொள்ளுங்க. இல்ல 6 பேர் தான் இருக்கணும், அதெல்லாம் முடியாது, 6 பேர் சேர முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் 7 பேர் சேருங்கள் என்றுதான்.
அப்ப 7 பேர் தான் சேர வேண்டும். அப்ப 5 பேர் சேர்றோம், 2 பேர் பங்கு ஒரு ஆள் போட்டா அதுவும் முடியாது. சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி முடியாத போது ஆடுகளை கொடுத்துட்டு சட்டம் க்ளோஸ் பண்ணிடணும். அப்ப நாங்களாக என்ன செய்யக்கூடாது, இஷ்டத்துக்கு சட்டங்களை மாற்றி திரிவுபடுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் நடைமுறைக்கு எகெயின்ஸ்டாக மாற்றமாக எந்த செயலையும் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாமிய உறவுகளே, இதை இஸ்லாம் அழகிய முறையில் எங்களுக்கு வழிகாட்டி இருப்பதனால் எதிர்நோக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம் தலைப்பிறையை நம்ம நாட்டில் கண்டு அறிவிக்கப்பட்டதோடு நமது இபாதாக்களுடைய அடிப்படையில் தௌபாக்களையும் இஸ்திக்பார்களையும் திலாவத்து குர்ஆனையும் தர்மங்களையும் அதே போன்று அதிகமான சுன்னத்தான் நஃபிலான தொழுகைகளையும் தொழக்கூடிய முறையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சந்தேகம் வரலாம், எல்லாத்தோட சிறந்தது நோன்பு, அந்த 10 நாள் நோன்பு பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். உண்மையிலேயே 10 நாள் நோன்பு பிடிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நேரடியாக இந்த செய்தியை காண முடியாது. அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னும் பல கிரந்தங்கள் வரக்கூடிய ஹதீஸ், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்னும் பல ரசூலுல்லாஹ் மனைமார்கள் ஹதீஸ் என்னன்னா, துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 நாளுக்கும் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சாங்க. அதே மாதிரி ஆஷூராவில் நோன்பு பிடிச்சாங்க, மாசத்துக்கு 3 நாள் நோன்பு பிடிச்சாங்க, மாதத்தின் திங்கள் வியாழன் நோன்பு பிடிச்சாங்க என்று ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் 3 அடிப்படையில் பலவீனம் ஆகிறது. இந்த 9 நாள் நோன்பு பிடிக்கிற செய்தி வருகிறதுல, இது 3 அடிப்படையில் இந்த ஹதீஸ் பலவீனமாகிறது. முதலாவது அடிப்படை முன்கர், சஹீஹான ஹதீஸுக்கு நேர்முரணாக வருகிறது, இது ஒன்று. இரண்டாவது மஜ்ஹூல், அறிவிப்பாளர் யாருன்னு தெரியாம அந்த செய்தி வருகிறது, இது இரண்டாவது. மூன்றாவது முல்தரிப், முன்ன பின்ன மாற்றத்தோடு அந்த செய்திகள் உடன்படாமல் வருகிறது. அப்ப எனவே 3 அடிப்படையில் இந்த ஹதீஸ் பலவீனப்படுத்தப்படுவதனால் இந்த ஹதீஸ் பலவீனம் நடைமுறைப்படுத்த முடியாது. அப்ப எதுக்கு இது நேர்முரணாக நிற்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிமன் ஃபில் அஷ்ராகத், 10 நாளும் தொடர்ந்தேர்ச்சியாக ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்ததை நான் கண்டதே கிடையாதுன்றாங்க. அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கால நேரத்தை கழித்தது ஆயிஷா நாயகியோடு மட்டும்தான். அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். அடுத்த மனைமார்கள் பொறாமை போட்டதும் போட்டி போட்டதும் இந்த ஆயிஷா நாயகி இந்த விஷயத்தில். அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பிடிச்சதை நான் காணவில்லை, அல்லாஹு அஅலம். எனவே ஒரு மனிதர் திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கலாம். ஒரு மனிதர் இறைவனுக்காக 1 நாள் 2 நாள் நோன்பு பிடிக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் பிடித்தார்கள் இந்த ஹதீஸை முதன்மைப்படுத்தினால் ஹதீஸு தஈஃப் லா யுஹ்தஜு ஃபி அமல், அமலுக்கு இந்த ஹதீஸ் எடுபடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த விடயத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே கடைசியாக எதையெல்லாம் துல்ஹஜ்ஜுக்குரிய இபாதாக்களாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்திருக்கிறார்களோ அதை செய்வதோடு நம்ம இபாதாக்களை முடிவிட்டு கொள்ள வேண்டும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரையும் பின்தள்ளுற மாதிரியான எந்த செட்டப்பையும் மார்க்கத்தில் செய்துவிடக்கூடாது. குறிப்பாக பித்ஆக்கள் இபாதாக்கள் கலக்குகின்ற பொழுது நல்ல இபாதாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சூரா முஹம்மது 23ஆம் வசனத்தில் சொல்வதனால் பித்ஆ இல்லாத இபாதாக்களை செய்யக்கூடிய மனோநிலையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.